ரோஹித் சர்மா இந்திய மண்ணில் இதுவரை செய்யாத ஒரு விஷயத்தை நாக்பூர் ஒருநாள் போட்டியில் செய்து காட்டியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா 6 பந்துகளில் ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆனார். இதில் என்ன செய்துவிட்டார் ரோஹித்? அந்த டக் அவுட் தான் விஷயமே. ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் சேர்த்து இதுவரை 203 ஒருநாள் போட்டிகளில் ஆடியுள்ளார். அதில் இந்திய மண்ணில் ஆடியவை 56 போட்டிகளாகும். முதல் 55 போட்டிகள் வரை இந்திய மண்ணில் ரோஹித் சர்மா ஒரு முறை கூட டக் அவுட் ஆனதே இல்லை. இந்த நிலையில் முதல் முறையாக இந்திய மண்ணில் டக் அவுட் ஆகியுள்ளார் ரோஹித் சர்மா. வெளிநாடுகளில் ரோஹித் சர்மா 12 முறை டக் அவுட் ஆகியுள்ளார். இந்த ஒரு டக் அவுட்டால் ரோஹித் திறமையை குறித்து எடை போட்டு விட முடியாது என்றாலும் ரோஹித் தேவையற்ற ரெக்கார்டை செய்துள்ளார். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் நிதான ஆட்டம் ஆடி 37 ரன்கள் மட்டுமே சேர்த்த ரோஹித் இரண்டாம் போட்டியில் அதிரடி காட்டுவார் என நினைத்த நிலையில் டக் அவுட் ஆனார். முதல் போட்டியில் மற்றொரு துவக்க வீரர் தவான் டக் அவுட் ஆனார். அவர் இரண்டாம் போட்டியில் 21 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்து ஏமாற்றினார். துவக்க வீரர்கள் இருவரும் 2 போட்டிகளில் தொடர்ந்து ஏமாற்றம் அளித்து வருவது கலகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் KL ராகுலை துவக்க வீரராக இறக்க வேண்டும் என கூறி வருகின்றனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.